அப்படி அடிப்படையில் மாற முடியாதுன்னு நீங்கள் உச்சநீதிமன்றம் வந்து இது நடந்துட்டு தான் இருக்கும். ஆமாம், அது நடக்க தான் செய்யும். ஏன்னா இந்த மனுக்களை மீறி கூட உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டல் கொடுக்கலாம் தானே? கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து உமானந்த் போட்ட வழக்கிலும் சிபிஐ கேட்காங்க. தாவேக்காவும் கேட்டிருக்கு உச்சநீதிமன்ற நடப்பு நீதிபதியோ அல்லது அதை தான் கேட்டிருக்கு, சிபிஐ கேட்கல. சிபிஐ என்பதை இன்னொருத்தரும் கேட்டிருக்காரு. பலியானதுல 3 பேர்ல 2 பேர் தான் பெறல் சாட்சி ஆயிட்டாங்க. உமானந்தும் கேட்டிருக்காங்க. ஆமா, அதனால அவங்க யாரு போலிகளோ என்று சொல்லப்படுகிறவர்கள் மட்டுமல்ல. ஆமா, அதனால் நீ அந்த பக்கம் போலி இந்த பக்கம் போலியான்னு சொல்லி போட்டு நாளைக்கு என்ன கேட்க போகிறாங்கன்னு வைங்க, அது அடுத்த விஷயம். அதனால் யார் பாதிக்கப்பட போகிறாங்க என்பது. இவர்கள் அவர்களை வந்து தேர்தல் நேரத்தில் குற்றவாளிகளாக்குவது, அவர்கள் இவர்களை ஆக்குவது என்ற முயற்சியெல்லாம் பண்ணட்டும். அது தேர்தல் அரசியல். நமக்கு தேர்தல் அரசியல் முக்கியமல்ல, சமூகத்தின் அரசியல் முக்கியம். அதனால் அதை பார்க்கணும். அதில் வந்து இதற்கான தீர்வு என்ன, இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கே என்பதைத்தான் நாம் பார்க்கணும்.